அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபார் அண்ட் ஒயில் அப்படிங்கிற இந்த லூப் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த லூப் கான்செப்ட் தான். ஸோ அது எப்படி வேலை செய்யுது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுவோம்னா ஐட்லி விண்டோவை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போங்க, நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை நான் என்ன செய்யணும், எனக்கு வந்து 5 டைம்ஸ் நான் வந்து என்ன செய்யணும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன செய்கிறேன், வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதே இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே என்ன செய்கிறேன், அகெயின் ஒரு 5 டைம்ஸ் என்ன செஞ்சிடறேன், நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ இதை நான் வந்து என்ன செய்கிறேன், ரன் பண்ணுறேன். ஃபைலில் போகிறேன், சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு லூப் 1 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், நான் வந்து இதை வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு இடத்துல நான் என்ன செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து 5 டைம்ஸ் என்ன செஞ்சிருச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்கம்ங்கிற மெசேஜை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி 5 டைம்ஸ் என்ன செஞ்சுருக்கோம், பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இதை கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம், அந்த 5 டைம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், லூப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், சிம்பிளாக, அதாவது ஒரே ஒரு பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த மெத்தட். ஸோ அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஐ அல்லது ஐட்டம் ஏதாச்சும் சம் வேரியபிள் நேம் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரேஞ்ச் ஆஃப் 5 என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ உள்ள மொத்தம் 5 டைம்ஸ் என்ன செய்யும், இந்த வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை என்ன பண்ணுன்னா பிரிண்ட் பண்ண வைக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுப்போம். ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல என்ன எரர் வருதுன்னு பாருங்கள், எக்ஸ்பெக்டட். சரியா? இந்த இடத்துல கம்பல்சரியாக என்ன பண்ணணும்னா இந்த கோலன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும். இந்த கேப் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போது அதே சேம் ப்ரோக்ராம் தான், பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ 5 டைம்ஸ் வந்து வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. சரியா? அதுக்கப்புறமா இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த வெல்கம் அப்படிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அல்லது என்ன இந்த வெல்கம்ங்கிற வேர்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஐ அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்படி கொடுக்குறதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இதோட வேலை என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு சொன்ன உடனே 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ அப்போ என்ன செய்யும், முதல்ல என்ன பண்ணுன்னா 0ங்கிற வேர்டை, 0ங்கிற நம்பரை என்ன செய்யும், இந்த ஐயில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடும். இதுதான் ப்ராசஸ். அந்த 0ங்கிறத ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுன்னா இங்கே வந்துடும். சரியா? அப்போ என்ன பண்ணும், பிரிண்ட் 0. அப்போ 0ன்னு சொல்லி என்ன செஞ்சிடும், பிரிண்ட் ஆகிடும். அகெயின் என்ன பண்ணுன்னா திருப்பியும் என்ன செய்யும்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் திருப்பி ஐங்கிற பொசிஷனுக்கு வரும்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் 5ல் அடுத்த நம்பரான 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கும். ஸோ 1 அப்படிங்கிறத ஐயில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ 1ங்கிறத பிரிண்ட் பண்ணோம். அகெயின் மேலே போகும். அடுத்து 2ங்கிறத எடுத்துகிட்டு வரும். 2, அப்புறம் 3, அப்புறம் 4. ஸோ 4 வரைக்கும் தான் வரும். ஸோ 4ன்னு வந்த உடனே என்ன செய்யும், அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இந்த இடத்த விட்டுட்டு இங்கே வெளியே வந்துடும். இதுதான் வந்து இதோடைய ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ என்ன ஆகுது, 0லேருந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஃபார் லூப் வந்து இப்படி தான் வந்து வேலை செய்யும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதே வந்து நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து உள்ளே கொண்டு வர்றேன். அதாவது எப்போ வந்து நம்பர் வந்து 2 அப்படின்னு வருதோ அப்போ வந்து இந்த ஃபார் லூப் வந்து எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது. அதை என்ன சொல்ல வரேன்னா ஐயோட வேல்யூ வந்து எப்போ 2 ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யணும், இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிள், இஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஐ ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு டபுள் ஈக்குவல் டு போடணும், ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு பிரேக் அப்படிங்கிற சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரேக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணணும், நீங்கள் எப்போ வந்து ஐயோட வேல்யூ 2ஆக மாறுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபார் லூப்பை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்றேன்.
இதே சேம் இஃப் பக்கத்தில் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். ரன் மாடியூல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் 0 பிரிண்ட் ஆகிடுச்சு, 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து 2 அப்படிங்கிறத உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பிரேக் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பிரிண்ட் ஆஃப் ஐயை தாண்டி என்ன செஞ்சிடும், இந்த ப்ரோக்ராம் வந்து வெளியே வந்துடும். சரியா, அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு லூப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை என்ன செய்கிறேன், நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். சரியா, அப்போது இப்போ பாருங்கள், இதே ஐ பதிலாக நான் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன நடக்கும் அப்படின்னா, 0லேருந்து என்ன செய்யும், 0 பிரிண்ட் ஆகிடும். 1 2 3ங்கிறது பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி அது லூப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்ட். இதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், பிரேக் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா, கண்டினியூ. ஓகே, ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஐ வந்து என்ன செய்யும், வழக்கம் போல் 0 அப்படின்னு எடுத்துகிட்டு உள்ளே வரும். ஸோ இஃப் ஐ ஈக்குவல் டு 3 இருக்கான்னு பார்க்கும், இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், முதல்ல 0 பிரிண்ட் பண்ணோம். அகெயின் என்ன செய்யும், மேலே வரும், 1 எடுத்துகிட்டு வரும், 1ஐயும் பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்து 2 எடுத்துகிட்டு வரும், 2ஐயும் பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்து என்ன பண்ணும், 3 எடுத்துகிட்டு வரும்போது இங்கே என்ன பண்ணும், கண்டினியூ அப்படின்னு இருக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த லூப் வந்து என்ன செய்யாது, எக்ஸிட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்கிற லைனை வந்து என்ன செய்யாது, வேலை செய்ய விடாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், மேலே வந்துடும். அதாவது ஐ ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது ஐ ஈக்குவல் டு அடுத்து என்ன செஞ்சிடும், 4க்கு போயிடும். அப்போ 4ன்னு சொல்லிட்டு உள்ளே வரும். இப்போ 4 பிரிண்ட் பண்ணிடும். அதான் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேர்டாக இருக்கக்கூடிய அந்த நம்பரை மட்டும் என்ன செய்யும், ஸ்கிப் பண்ணிவிடும். அந்த ஸ்கிப் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த கண்டினியூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், 0 1 2 பட் என்ன ஆகுது, 3ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, கண்டினியூ அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லூப் வந்து வேலை செய்யாது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். ஸோ பிரேக் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இதே இடத்துல பிரேக் கொடுத்தீங்கன்னா எப்போ ஐ ஈக்குவல் டு 3ன்னு பார்த்துச்சோ, பார்த்த உடனே என்ன பண்ணிடும், இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடும், நேராக லூப் கம்ப்ளீட்டடுக்கு வந்துடும். சரியா, ஆனால் பிரேக் அதே இது கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த லூப் என்ன பண்ணுன்னா, இந்த இது கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு லைனை மட்டும் என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் டேரெக்டாக என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு அது போக ஆரம்பிச்சிடும். இது வந்து பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ள டிஃப்ரென்ஸு. சரியா, இதே ஃபார் லூப்பை கொஞ்சம் வித்தியாசமாக நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணாமல், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஆப்பிள், சரியா, அடுத்து என்ன பண்ணுறோம், மேங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு வேரியபிளில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், 3 வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். சரியா, அப்போ என்ன செய்கிறோம், 3 வேல்யூவை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதை பிரிண்ட் பண்ண, அப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த இடத்துல இதே இந்த இடத்துல ஐன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஆஃப் 5க்கு பதிலாக இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அந்த ரேஞ்ச் ஆஃப் 5 எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும், இந்த ஆப்பிள் அப்படிங்கிற எடுத்துகிட்டு உள்ளே வரும். சரியா, இப்போ ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது, ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, இந்த 3 வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற ஆப்பிள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு என்ன பண்ணும், ஐயில் ஸ்டோர் பண்ணும். அப்போ முதல்ல என்ன பண்ணும், ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது திருப்பி மேலே போகும், மேங்கோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ என்னச்சு, மேங்கோன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த ஆரஞ்சு அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சுங்கிறத யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம வந்து லிஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து வெளியே திருப்பி நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதை பண்ண உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ஆரஞ்சு மேங்கோ, ஆப்பிள் மேங்கோ ஆரஞ்சு சொல்லிட்டு கடைசி என்எஸ்சி லூப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு மெத்தட், ஃபார் மெத்தட். சரியா, சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே கான்செப்டை நம்ம வந்து ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லூப் மெத்தட் இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து லூப் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஒயில் அப்படிங்கிற லூப் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஒரு மெசேஜ் வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்த நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒயில் அப்படின்னு போட்டுட்டு, சரியா, போட்டால் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க.
சரியா? கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா I ஈக்குவல் டு I+1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி வேலை, இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி காட்டுறோம். நம்ம வழக்கம் போல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணணும், ரன் அப்படின்னு மாடல் கொடுப்போம். ஸோ நமக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா I ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த ஒயில் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு கண்டிஷனை கொடுக்கணும். இதுதான் சின்டெக்ஸ், சரியா? அந்த ஒயில் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் இது உள்ளே வரும், சரியா? அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்கு இந்த I ஈக்குவல் டு I+1 தாண்டி வெளியே வந்துடும், சரி? அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்யறோம்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், லூப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் என்ன செய்கிறேன், சும்மா சாம்பிளுக்கு அதில் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் அந்த ப்ரோக்ராமை நான் திருப்பி அகெயின் நான் ரன் பண்ணும்போது ஸோ அதே சேம் முடிச்சுட்டு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆன பிறகு லூப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு உள்ளே வரும். உள்ளே வரும்போது 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ கண்டிஷன் என்னது, 1ங்கிறது வந்து 5ஐ விட குறைவு தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஐயில் 1 இருக்கும். ஸோ 1+1 இப்போ என்ன ஆகும், 2 அப்படின்னு மாறும். அந்த 2 எதில் போய் அப்ளை ஆகிக்கும், இந்த ஐங்கிற இடத்துக்கு போயிடும், சரியா? அப்போ இப்போ ஐயில் என்ன இருக்குது, 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அகெயின் என்ன செய்யணும், அந்த லூப் வந்து திருப்பி என்ன செய்யும், மேலே இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துக்கு வந்துடும். வந்த பிறகு இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லும்போது ஓகே கண்டிஷன் ட்ரூ வெல்கம், அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6 அப்படின்னு போகும்போது கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகிடுது. அப்போ ஃபால்ஸ் ஆன உடனே என்ன செய்யும், நேராக வந்து இந்த இதுக்கு கீழே வந்துடும், இந்த பிரிண்ட் லூப் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் வந்து இந்த லூப் வேலை செய்யக்கூடிய மெத்தட், சரியா? ஸோ இப்போ இது எந்தெந்த இடத்துலலாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு இதே ப்ரோக்ராமை கொஞ்சம் மாற்றுறேன். என்ன செய்கிறேன்னா ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். என்ன பண்ணுறேன்னா என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், முதல்ல நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு இதை வந்து நான் கெட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதுறேன் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறான். இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு 1 2 3, சரியா? ஸோ 1 2 3 இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், அலோடு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் போடுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன செய்கிறேன், பிரிண்ட் என்ன செய்கிறோம், நாட் அலோடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன், நான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை வந்து நான் என்ன செய்கிறேன் எழுதுகிறேன், சரியா? இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து என்ன செய்யணும், இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி இங்கேயே என்ன செய்யணும், ஒரு கோலனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த இடத்துல கேட்குது. ஸோ 1 2 3 அப்படின்னு கொடுக்கும்போது அலோடு அப்படின்னு வரும். அகெயின் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பண்ணும்போது இப்போ வித்தியாசமாக கொடுக்கும்போது என்ன செய்யும், நாட் அலோடு அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து நாட் அலோடு அப்படின்னா அகெயின் எனக்கு என்ன செய்யணும்னா இந்த என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத திருப்பியும் என்கிட்ட அது கேட்கணும், சரியா? எப்போ நாட் அலோடுன்னு வருதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யணும், திருப்பி என்ன செய்யணும், அது வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஒயில் யூஸ் பண்ணி நம்ம திருப்பி அதை எப்படி கேட்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல சும்மா சிம்பிளாக அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே என்ன செய்கிறேன், ஒயில், சரியா? அலோடு இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, சரியா? அலோடு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி முதல்ல உள்ளே கொண்டு வரேன். இப்போ என்ன ப்ரோக்ராம் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், முதல் இடத்த உடனே ஒயில் அலோடு ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ என்ன செய்யும், அலோடு ஈக்குவல் டு ட்ரூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஆமாம், ட்ரூவாக தான் இருக்குது. அப்போ என்ன செய்யும், என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கும். நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, பாஸ்வேர்டை கொடுத்துருவீங்க. நீங்கள் 1 2 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோடு வந்து என்னது ட்ரூ, ஓகேவா? ஸோ அப்போ இதோட என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த லூப் வந்து இந்த ஒயில் லூப் அப்படிங்கிறது என்ன செய்யணும், நமக்கு வந்து பிரேக் ஆகி என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். அப்போ அதனால் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு பிரேக் அப்படிங்கிற வேர்டை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சால் போதும், யூஸ் பண்ணால் போதும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்போ 1 2 3ன்னு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், இது வந்து அலோடு என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அலோடுன்னு பிரிண்ட் ஆகி பிரேக் ஆகிடும். பிரேக்னா அந்த லூப்பை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். இன்கேஸ் நீ தவறாக பாஸ்வேர்ட் கொடுத்த அப்படின்னா நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அகெயின் என்ன பண்ணும், திருப்பியும் அது மேலே போகும், அலோட் ஈக்குவல் ட்ரூன்னு தான் இருக்கும், திருப்பியும் பாஸ்வேர்டை சொல்லும் கேட்கும், திருப்பி நீங்கள் பாஸ்வேர்டு எப்போ கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கும், அது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சில எரர்ஸ் வருது, ஸோ அதை கிளியர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அகெயின் நான் ரன் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்கே கரெக்டாக அந்த இன்டென்டேஷன் சொல்லுவோம், அது வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். ஸோ இந்த இஃப்க்கு நேராக எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறத அலைன் பண்ணிக்கும். கொஞ்சம் நான் டேப்பை மாற்றி கொடுத்தா கூட என்ன செய்யாதுன்னா அது வேலை செய்யாது. இப்போ நம்ம அகெயின் என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்புறம் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்து அந்த ட்ரூங்கிறது இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இஃப் வந்து இந்த பிக்கு நேராக இருக்கணும் மாதிரி பார்த்துக்கணும், பாஸ்வேர்டுக்கு நேரம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணுறோம், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். வந்துருச்சா, என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம 1 2 3 அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன பண்ணோம், அலோடுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிடும். சரியா, இதே ப்ரோக்ராமை நான் என்ன செய்கிறேன், ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 3 5 6 அப்படின்னு கொடுத்தோன்னே என்னச்சு நாட் அலோடுன்னு சொல்லிட்டு திருப்பி நம்மக்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் சரியாக கொடுக்குற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, இந்த லூப்பை விட்டு என்ன செய்ய முடியாது, நீங்கள் வெளியே வர முடியாது. சரியா, அப்போ நீங்கள் எப்போ கரெக்டாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் என்ன செய்யும், அலோடு அப்படின்னு வரும். சரியா, இன்கேஸ் வந்து இல்லை எனக்கு வந்து அவன் 3 டைம்ஸ் மேலே போயிட்டாலே எனக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த நாட் அலோடு அதாவது அந்த பாஸ்வேர்டை வந்து என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடணும், அது வந்து எக்ஸிட் ஆகிடணும். எப்போ அப்படின்னா 3 டைம்ஸ் மேலே போன உடனே. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நாட் அலோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுங்கள். சரியா, i = i+1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும், i = 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உள்ளே வரும், வந்த உடனே பாஸ்வேர்டை தப்பாக போடுவீங்க, போட்ட உடனே என்ன பண்ணும், நாட் அலோடுன்னு சொல்லிட்டு i = என்ன செய்யும், இப்போ வந்து என்ன மாறிடும், 1 அப்படின்னு சொல்லி மாறிடும். சாரி, ஏற்கனவே 1 இருக்குது, 1 + 1 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அகெயின் மேலே போகும், அலோடு ட்ரூன்னு வரும், திருப்பியும் தப்பாக போடும்போது என்ன ஆகும், நாட் அலோடுன்னு வரும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 அகெயின் என்ன செஞ்சிடும், ஏற்கனவே 1 + 1 2, இப்போ 3 மாறிடும். அகெயின் திருப்பி போகும்போது என்ன செய்யும், உங்களுக்கு அதே மாதிரி கூடிக்கிட்டே போகும். சரியா, இப்போ ரன் பண்ணுறோம், ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது 4 5 6 நாட் அலோட். ஸோ நாட் அலோடுன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா, மொத்தத்திலே 3 டைம்ஸ் தான், அதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன செய்கிறோன்னா, 3 டைம்ஸ் மேலே போகும்போது அப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா, இஃப் ஐயோட வேல்யூ வந்து எப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், 3க்கு மேலே போகுதோ, 3க்கு மேலே போனால் ஓகேவா. ஸோ 3க்கு மேலே போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இந்த லூப் விட்டு என்ன செஞ்சிடணும், நான் வந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பிரேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ எப்போ 3க்கு மேலே போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடும், இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே கொடுத்து பாருங்கள். இந்த இடத்துல ரன் பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுக்குறோம், 4 5 6 ஒரு டைம் தப்பாக கொடுத்தாச்சு, 2வது டைம் தப்பாக கொடுக்குறேன், 3வது டைம் தப்பாக கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சரியா, அகெயின் திருப்பி நான் ரன் பண்ணுறேன். ஸோ 1 2 3 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அலோடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறத. ஒரு சின்ன ஆரம்ப கட்டத்தில் இந்த வீடியோவை இந்த இதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒயில் லூப் அப்படிங்கிறது இதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. சரியா, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த ஒயில் லூப் வச்சு எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் வந்து செய்ய முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் போயிட்டு ஒரு 10 கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கும் நீங்கள் வந்து ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை சப்மிட் பண்ண வியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லி வரும், அதில் வந்து சரியான ஆன்சரை வந்து அதே காட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக அடுத்து வேற ஒரு டாப்பிக்கோடு நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.